அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 300க்கும் மேலே கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்த 20 கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த செட்டு, அதாவது மொத்தமாக வந்துட்டு செட்டாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். 300 கொஸ்டின்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோவை வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஒரு வீடியோவுக்கு வந்து 20 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே சேர்த்து, மேக்ஸ், சைக்காலஜி எல்லாமே. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த 20 கொஸ்டின் வந்து பார்த்துலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கேட்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8/9/2020 நடந்த குரூப் டி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி இது. ஓகேவா? ஓகே, கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மார்ச் 2022 தொடங்கப்பட்ட கூகுள் மேப்ஸ் அடிப்படையிலான திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வு கருவியான தி ஸ்மார்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் என்பது எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எதால் உருவாக்கப்பட்ட உள்ளக மென்பொருளாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, தி ஸ்மார்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்துட்டு எந்த எந்த நிறுவனத்தினால உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியன் ரயில்வே தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து உருவாக்குனாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்துட்டு 2022 இது கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ இப்போ அதாவது 2025 வந்துட்டு என்ன கரண்ட் அஃபேர்ன்றதை நம்ம வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? குறிப்பாக வந்துட்டு ரயில்வே தொடர்பான ஏதாவது முக்கியமான கரண்ட் அஃபேர்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, 1வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டெல்லி, டி. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. சுவாசத்தின் செயல்பாட்டின் போது எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறுகள் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுகளாக இணைகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா 6 ஆக்சிஜன் மூலக்கூறுகள் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுகளாக இணைகிறது. சரிங்களா? ஸோ படித்து வச்சுக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் எது திரவ, வாயு அல்லது திட படிவத்தில் பூமியில் நிகழும் ஹைட்ரோ கார்பன்களில் பல பாகங்கள், அதாவது பல பாகங்களை கொண்ட கலவையாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் தான். சரிங்களா? திரவ, வாயு அல்லது திட வடிவத்தில் பூமியில் நிகழும் ஹைட்ரோ கார்பன்களில் பல பாகங்களை கொண்ட கலவையாக என்ன இருக்குது? பெட்ரோலியம் தான் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் சி. 4வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, 4வது கொஸ்டின் நான் தான் சொல்லிட்டேன். இதை வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாலும் இது எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். அதாவது இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 13 கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 13 வந்து 1+3 அப்படின்னு எழுதக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை இதில். ஓகேங்களா? போயிடலாமா? 4,24. சரிங்களா? இப்போ பாருங்க, 6 நாளா 24, 4 × 6 போட்டோம் அப்படின்னா 24 வருது. சரி, ஓகே. அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும்? 6ஆல் வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து கிடைக்கணும். சரிங்களா? 4 × 6 = 24 போட்டிருக்கோம். இப்போ 11 × 6 போட்டோம்னா எவ்வளோ வருது? 66 தான் வருது. அப்போ இந்த மெத்தட் வந்து கிடையாது, இந்த மெத்தடு கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ கவனிங்க. 4 + 2 எவ்வளோ வருது? அதாவது கொடுக்கப்பட்ட நம்பரை 2ஆல் ப்ளஸ் பண்ணியிருக்கோம், 6 வந்து கிடைக்குது. மறுபடியும் கொடுக்கப்பட்ட நம்பரை என்ன செய்கிறோம்? 4ஆல், அதாவது கொடுக்கப்பட்ட நம்பர் எவ்வளோ என்ன இருக்குது? 4 வருது. முதல் 4 கூட 2 கூட்டியிருக்கோம், மறுபடியும் 4 கூட அந்த கூட்டு நம்பரை வந்து பெருக்கிறோம். அப்போ 6 நாளா 24. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. 4 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துட்டு அந்த 4 கூட 2 கூட்டியிருக்காங்க, ஆன்சர் வந்து 6 கிடைக்குது. அது கூட மறுபடியும் 4 பெருக்கியிருக்காங்க, எவ்வளோ கிடைக்குது? 6 நாளா 24 வந்து கிடைக்குது. சரிங்களா? இந்த கான்செப்ட் அடுத்து பாருங்க. 11 + 2 எவ்வளோ வருது? 13 ப்ளஸ் பெருக்கல் மறுபடியும் என்ன பண்ணணும்? 11ஆல் பெருக்கணும். 11ஆல் பெருக்கணும் எவ்வளோ கிடைக்கும்? 143 கிடைக்குதா? 143. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி லாஜிக்ஸாக நம்ம வர்றதெல்லாம் சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து போட்டு பார்க்கணும் நம்ம, அப்போ தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது மாதிரி வருதான்னு பார்க்கலாமா? 2 + 2 எவ்வளோ வருது? 2 + 2 4 வந்து கிடைக்குது. மறுபடியும் என்ன செய்யணும்? × 2 அதே நம்பரால் பெருக்கணும். எவ்வளோ கிடைக்குது? 8. அப்போ இந்த இது வந்து கரெக்டாக வருது. ஆப்ஷன் ஏ வந்து என்ன செய்யுது? கரெக்டாக நமக்கு வந்து வருது. இப்போ இது கரெக்டாக வருதான் பார்ப்போம். 2வது ஆப்ஷன் வருதான் பாருங்க. 7 + 2 எவ்வளோ வருது? 7 + 2 வந்துட்டு 9. 9 × 7 வருதா? 9 7 63 வருது. அப்போ இது வரல. இங்கே பாருங்க, I2 10, 10 × 5 வந்து 50 வருது. அப்போ இதுவும் வரல.
9 2 11, 11 × 9 99 வருது. அப்போ இதுவும் என்ன செய்யல, வரல. ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டான விடை என்னதுங்க? 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான விடை. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. கலாச்சாரம் மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் பிகோனில், அதாவது இது ஒரு ஸ்கீம், அதாவது பர்மஷ் 2022 அப்படின்ற பயிலகம் வந்து எங்கே வந்து நடத்துனாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ யார் வந்து நடத்துனாங்க? விவகாரங்கள் அமைச்சர் பிகானோர் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுக்காக வந்து இந்த ஸ்கீமை வந்து நடத்துனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? தொழில் வளர்ச்சி ஆலோசனையா, இல்லை ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வா, இல்லை உணவு ஊட்டச்சத்தமா, விருந்தோம்பல் மற்றும் சுற்றுலாவா அப்படின்னு வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வளர்க்கறதுக்கான ஒரு ஆலோசனையாக தான் இருக்குது. சரிங்களா? தொழில் வளர்க்கறதுக்கான ஒரு ஆலோசனையாக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட எண் மற்றும் எழுத்து சின்னங்களுக்கு அடிப்படையாக கொண்ட தொடரை கவனமாக படித்து, நான் தான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இதெல்லாம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நமக்கு கொஸ்டின் என்ன, ஏதோ ஒரு செட்டப்பில் வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொஸ்டின் என்னவா வருதுன்னு பாருங்க. மேலே உள்ள தொடரில் அனைத்து ஒற்றைப்படை எண்களையும் நீக்கிவிட்டால் வலது முனையிலிருந்து, ரைட், ஓகே. இப்போ பாருங்க, நான் அதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், ஏன்னா 2 பேஜில் இருக்கிறதுனால. ஓகே, மேலே உள்ள தொடரில் அனைத்து ஒற்றைப்படை எண்களையும் நீக்கிவிட்டால், இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல எல்லா ஒற்றைப்படை எண்ணையும் நீக்கிடணுமா? சரி, ஓகே. அடுத்து வலது பக்க முனையிலிருந்து 3வது மெய்யெழுத்துக்கும், என்ன எழுத்து, இந்த 3வது மெய்யெழுத்துக்கும் அந்த சிம்பிள் அண்ட் சிம்பிளுக்கும் இடையே இருக்க நம்பருடைய பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பார்த்துடலாமா? சரி, ஓகே. நான் ஜூம் பண்ணிக்கிறேன் மறுபடியும். சரி, இப்போ நமக்கு இதை கவனிங்க. என்ன சொல்கிறாங்க? எல்லா லெட்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களை நீக்கிடணுமா. அதாவது 5, 9 நீக்கிடுவோம், 7 நீக்கிடுவோம், 1 நீக்கிடுவோம். வேறு என்னது இருக்குது? வேறு என்ன ஒற்றைப்படை எண்கள் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? இது வந்து என்ன முனை? இது வந்து வலது முனை, இது வந்து இடது முனை. சரிங்களா? வலது முனையிலிருந்து இருக்கக்கூடிய மெய் எழுத்து நல்லா கவனிங்க. உயிரெழுத்து அப்படின்னா வவ்வல்ஸு. சரிங்களா? உயிரெழுத்துனா வவ்வல்ஸு. மெய்யெழுத்து கேட்குறாங்க. வலது முனையிலிருந்து 3வதாக இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கும் இந்த அட்டு சிம்பலுக்கும், சரிங்களா, சிம்பலுக்கும் இடையே இருக்கக்கூடிய மொத்தம், அதாவது நம்ம இப்படி இருந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வலது முனை. சரிங்களா? இது வந்து வலது முனை. ஓகே, இது வந்து வலது முனை, இது வந்து இடது முனை. சரிங்களா? வலது முனையிலிருந்து 3வதாக இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கும், சரிங்களா, இப்போ பாருங்க, இது ஒரு மெய்யெழுத்து ஏ வந்துட்டு, அடுத்து 2வது வந்து ஜே வந்துட்டு ஒரு மெய்யெழுத்து, அடுத்து கியூ வந்துட்டு ஒரு மெய்யெழுத்து. அப்ப இந்த கியூவுக்கும் இந்த அட்டு சிம்பிளுக்கும் இடையே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் உடைய பெருக்கல் பலன் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. முதல் நம்பர்ஸ் வந்து எடுத்து எழுதிடுவோம். என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 8 இருக்கு, 8. அடுத்து 6 இருக்கு, 6. அதுக்கடுத்து 4 இருக்கு, 4. அதுக்கடுத்து 2 இருக்கு, 2. சரிங்களா? இப்போ இதை பூரா பெருக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 4 2 8, 8 × 8 64, 64 × 6, 6 4 24, மிச்சம் 2, 6 36, 37, 38, 384. எல்லாத்தையும் பெருக்கணும் என்ன கிடைக்குதுங்க? 384 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. 384 ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாமா? 384 இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது. 384 வந்து இருக்குது. அப்போ 6வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சராக வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, 7வது கொஸ்டின் பாருங்க. உங்களிடம் ஏ மற்றும் பி ஆகிய 2 கரைசல்கள் உள்ளன அப்படின்னு கொடுக்குறாங்க. ரைட், ஓகே. ஏ கரைசல் இருக்கு, அடுத்து பி கரைசல் இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏ கரைசலுடைய pH 6 மற்றும் பி கரைசலுடைய pH வந்து 9 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, இந்த தகவலின் அடிப்படையில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஓகே, ஏக்கு வந்து pH 6, பிக்கு வந்து 9 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, 2 கரைசல்களும் அமிலங்களை கொண்டவையா? கிடையாது. அதாவது கரைசல்கள் அமிலத்தன்மை கொண்டது. 7க்கு இந்த கவனிங்க, அதாவது நமக்கு 1லிருந்து 14 வரை நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா pH மதிப்பு வந்து கணக்கிடப்படுகிறது. இதில் வந்து 7 அப்படின்னு மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னதுங்க? இது வந்து நடுநிலைத்தன்மை கொண்ட
கரைசல் அப்படின்னு அர்த்தம். நடுநிலைத்தன்மை கொண்டது. 7 வந்துட்டு pH மதிப்பு நடுநிலை. 7க்கு கீழே போச்சுன்னா இது வந்து அமிலம், 7க்கு மேலே போச்சுன்னா என்னது, இது வந்து காரம். சரிங்களா, நமக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான். ஓகே, இப்போ பாருங்க, காரமானது மற்றும் கரைசல் பி வந்து அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து கரைசல் ரெண்டுமே அமிலத்தன்மை இருக்குன்னு கேட்குறேன். ரெண்டுமே அமிலமா? இது வந்து என்னது, ஏ வந்து அமிலம், பி வந்து என்னது காரம். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சரா வரும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து ரெண்டு கரைசல்களுமே அமிலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஏ வந்து காரம் கொடுத்துருக்காங்க, கிடையாது, தப்பு. பி வந்து அமிலம் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க, அது தப்பு. கரைசல் ஏ அமிலத்தன்மை கொண்டது மற்றும் கரைசல் பி காரத்தன்மை கொண்டது. அப்போ இதுதான் என்னது கரெக்டா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நமக்கு இந்த மெத்தட் தான் நமக்கு, அதாவது 7 இருந்துச்சுன்னா நடுநிலைத்தன்மை கொண்டது, 7க்கு கீழே 6.9 போனாலும் என்னதான் அமிலம் தான், 7.1 போனாலும் என்னதான் அது வந்து காரம் தான். அதனால ஏன் வச்சுக்கணும். ஸோ இது வந்து காரம், இந்த பக்கம் வந்துட்டு அமிலம். இந்த விஷயத்த கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு என்னதுங்க, ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான விடை. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்ற சரத்து எது, காட்டுபவரை வந்து தடை செய்யக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒன்று பார்த்துருந்தோம். ஆர்டிகல் 14 பார்த்தீங்க அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் என்னது சமம் அப்படின்னு வரும். 15, 16, 17, 18. இந்த 18 பார்த்தீங்க அப்படின்னா பட்டங்களை துரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பட்டங்களை இராணுவம் தவிர்த்த ஏனைய பட்டங்களை வந்து துறக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. 17 என்னங்க, தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு வரும். 15 நமக்கு என்ன கேட்குறாங்க, 16 வந்துருமே, பொது வேலைவாய்ப்பில் சம உரிமை. சரிங்களா, ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க, மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவோரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு தடை செய்கிறது கேட்குறாங்க. இப்போ 15 பாருங்களேன், 15 நான் எழுதல இல்லையா, இது என்ன அப்படின்னா, ஜாதி, மதம், இனம், மொழி அடிப்படையில் பாகுபாடு காட்ட தடை அப்படின்றது எத்தனாவது ஆர்டிகல், 15வது ஆர்டிகல்ல வரும். சரிங்களா, ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு எத்தனாவது, ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான விடை. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, 1833, 2488, 3190 ஆகியவற்றை மிகப்பெரிய எண்ணான எக்ஸால் வகுக்கும் போது இதுல ஏதோ ஒரு நம்பரை வந்துச்சு. எக்ஸின் மீன்ஸ் என்னது, இந்த நம்பரை பூரா வந்துட்டு எக்ஸ் நம்பரால வகுக்கும் பொழுது என்ன கிடைக்குதான், ஒய் அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், இதோடைய அதாவது 3x மைனஸ் 14y இதோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொடுக்கப்பட்டதுல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ இங்கே கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டதில் ஏதோ ஒரு ஆன்சர் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து நான் இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு உங்களுக்கு நான் முடிஞ்சால் சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. சரிங்களா, இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நானே சொல்லிடுறேனே, இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு தான். நான் இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஹோம்ஒர்க்கில் கிடையாது. சரிங்களா, இப்போ 14 இந்த வேல்யூ மட்டும் பாருங்களேன். 14 3 இருக்குங்களா, 14லேருந்து 3 போச்சுன்னா எவ்வளோங்க வரும், 11. 11 ஸ்கொயர்டு என்ன, 121 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஷார்ட்கட்டு இது எல்லாத்துக்குமே கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 80% வந்து கரெக்டாக வரும். சரிங்களா, அப்போ இதுக்கு ஏன் இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு, இது ஷார்ட்கட்னா அப்படி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதா ஷார்ட்கட்டு. சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆப்ஷன் வந்து சி தான் நமக்கு கரெக்டான விடை. ஸோ 121 அப்படின்றது நமக்கு ஆன்சரு. நீங்கள் வேணால் இங்கே XY கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டு பாருங்கள், கரெக்டாக தான் ஆன்சர் வந்து வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 20 + 24/7 ஸோ இன்ட்டு அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு 1/2 அதாவது வகுத்தல்னா 1/2 தானுங்க, 1/2 + 2/3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் நமக்கு கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா போர்ட் மாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் போர்ட் மாஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து என்ன பண்ணணும், ஸோ நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, 1/2 + 2/3 இதுக்கு என்ன செய்யணும், எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும், 6 வந்து வரும். ஸோ 2 × 3 6 வரும். அப்போ 3 வந்து போட்டுக்கிற வேண்டியதான். 3 × 2 6 வரும். அப்போ 2 மேலே போட்டோம் அப்படின்னா 2 × 2 4 வந்து வரும். அப்போ என்ன கிடைக்கும், 7/6 வந்து கிடைக்கும். இது உள்ளே இருக்கிறத அப்புறம் நம்ம சால்வ் பண்ணா என்ன கிடைக்குங்க,
7/6 அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்க 20 + 24/7 இன்ட்டு 7/6. சரிங்களா? இப்போ பாருங்க இந்த 7க்கும் இந்த 7க்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணிடலாம். 6 1 6, 6 4 24, மிச்சம் என்ன இருக்கும் 20 + 4 24. ஆன்சர் என்ன வருது 24. ஆப்ஷன் சி நமக்கு சரியான விடை. ரொம்ப சிம்பிள் தான். இங்கே நீங்கள் இது வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்துறீங்க அப்படின்னா 6 வந்து கிடைக்கும். 2 × 3 6 வரும். அதனால் 3 கொண்டு போய் மேலே போய் பெருக்கணும். அப்போ 1 3 3 தான் வரும். 3 × 2 6 வரும். அதனால் என்ன செய்யணும், 2 கொண்டு போய் மேலே போடணும். அப்போ 2 × 2 4 வந்து வரும். ஸோ இது 2 அப்படியே கூட்டி சாரி இது பெருக்கல் போட்டிருக்கேன், பெருக்கல் கிடையாது, கூட்டணும். சரிங்களா? 3 2 7 7/6 அதுதான் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 10க்கு என்ன, கொஸ்டின் நம்பர் 10க்கு என்ன வரும் ஆன்சர் 24. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு வரும். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ஓகே, the density of consider to oppose the follow of currents. அதாவது ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா மின்னோட்ட ஓட்டத்தினுடைய எதிர்ப்பியக்க கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ எதிர்ப்பியக்க கடத்தியாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு ரெசிஸ்டன்ட் அப்படின்றது நமக்கு சரியான விடை. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது 2 முடிவில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்த்துருவோம். அதாவது கொடுக்கப்பட்ட அறிக்கை மற்றும் முடிவுகளில் எது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணப்படுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அறிக்கை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அறிக்கையை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி ஒரு மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு பூராமே வேல்யூ போட்டீங்க அப்படின்னா என்ன செய்யும், கரெக்டாக வந்து ஆன்சர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? பார்த்துடலாமா? எம்முக்கு என்ன கொடுக்கலாம், எம்முக்கு வந்து ஒரு 10ன்னு கொடுப்போம். சரிங்களா? எம்மை விட ஏ வந்து பெருசு, அப்போ 11, அதை சமமாக இருக்குன்னு வர சொல்கிறாங்க. 10 இருக்கலாம், இல்லை 11 இருக்கலாம் ஏ வந்துட்டு. சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு இந்த கேவை விட இது வந்து பெருசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது என்ன கொடுக்கலாம், இது வந்து 10 கொடுப்போம். 10 விட பெருசாக இருக்குது அல்லது சமமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் 10 கொடுத்துருக்கேன், 10 விட 10 இருக்குது, இல்லாட்டி 10 விட பெருசாக இருக்குது. நம்ம வேல்யூ மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, கே கொடுத்தது. சி பாருங்க, சியை விட கே பெருசா, அப்போ சிக்கு வந்து வேல்யூ 9 போடுவோம். அப்போ இங்கே என்னது 9 இருக்கலாம், இல்லை 9 விட பெருசாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈக்கு வேல்யூ கொடுக்குறேன் பாருங்க. ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈயை விட சி பெருசு அப்படின்னா ஈக்கு வந்துட்டு என்ன கொடுக்குறோம், 8 கொடுக்குறோம். 8 இருக்கலாம், 8 விட பெருசாக இருக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, ஈயை விட பெருசு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன செய்யலாம், ஈயை விட பெருசு அப்படின்னா ஒரு 9 10 நம்ம என்ன வேல்யூ வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க, ஈயை விட ஏ பெருசு அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு வந்து கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், ஈ வந்துட்டு 8 கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஈ வந்து 8 கொடுத்துருக்கோம். ஏ வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஏ வந்துட்டு 10 11 இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யுது, கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்டாக தான் இருக்குது. ஈயை விட ஏ வந்து பெருசு தான். ஓகே, கரெக்டு. அடுத்து பாருங்கள், ஏ உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 10 11 கொடுத்துருக்கோம். ஏதோ ஒரு நம்பர் எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு ஈக்கு சமமாக இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. சமமாக இருக்கா, சமமாக என்ன செய்யலை, இல்லை, சமமாக இல்லை. ஏன்னா ஏவை விட பெருசு, சமமாக இல்லை அப்படின்றது நமக்கு கரெக்டானது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான், முடிவு 1 மட்டும் பின்பற்றப்படுகிறது. முடிவு 1 மட்டும் பின்பற்றப்படுகிறது அப்படின்றது தான் நமக்கு சரியான விடையாக இருக்கும். முடிவு 1 மட்டும் பின்பற்றப்படுகிறது. ஓகேவா? இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்படியாக இருக்கும். எப்படி குழப்படியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஆப்ஷன் ஏ பாருங்களேன், முடிவு 1 அல்லது 2 ஆகிய 2இல் 1 பின்பற்றப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், முடிவு 1 அல்லது 2ல் ஏதோ 1 பின்பற்றப்படுகிறதா, பின்பற்றப்படுது. ஆமாம். முடிவு 1 அல்லது 2இல் 1 பின்பற்றப்படவில்லை. 1 பின்பற்றப்படலையா, ஆமாம், பின்பற்றப்படலை. சரிங்களா? அடுத்து பாருங்க, முடிவு 1 மட்டும் பின்பற்றப்படுகிறது. சரிங்களா? இப்போ இந்த 3 ஆப்ஷனுமே நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரியே தெரியும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி கேள்விகளுக்கு 1 மட்டும் பின்பற்றப்படுகிறது. சரிங்களா? ஏன் அப்படின்னா முடிவு 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம் அப்படின்றது பின்பற்றப்படுகிறது. முடிவு 1 பின்பற்றப்படாமலும் இருக்கலாம், முடிவு 2 பின்பற்றப்படாமலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிங்க. ஸோ 12வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. சரிங்களா? ஓகே, 13வது கொஸ்டின் பாருங்க.
13வது கொஸ்டின் கொசிகன் ஏ பிளஸ் காட் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ இதோடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க சைன் ஏ. சரிங்களா, 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 14வது கொஸ்டின் 14வது கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். இது நம்ம அடுத்ததில் வந்து இது வந்து நமக்கு கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஃபிசிக்ஸில் வந்துட்டு சம்ம ரிலேட்டடாக வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேவா, 2 ரெஜிஸ்டருடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. parallel to 6 voltage பேட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the total power of dissipate into the சர்க்யூட்டுக்கு வந்துட்டு 12 வோல்டேஜ் வருது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த இதில் வந்து நம்ம வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லித்தரேன். ஸோ 14வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. ஓகேவா, ஓகே. 15வது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு 11வது அட்டவணை 1992ல் எந்த சட்டத்தை வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். 73 11வது அட்டவணையில் 73 வந்து சேர்த்தாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ 15க்கு ஆப்ஷன் ஏ. 16வது கொஸ்டின் பாருங்க. ஜூலை 2022 எந்த நிறுவனம் மத்திய அமைச்சரவை கதி சக்தி பல்கலைக்கழகம் என்று பெயரிடப்பட்ட ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலிருந்து மத்திய பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டது அப்படின்னு வந்து நம்ம கேட்குறாங்க. ஸோ தேசிய ரயில் மற்றும் போக்குவரத்து நிறுவனம் தான். NRTI அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ரயில் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன பண்ணாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு கதிசக்தி பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம் என்ன பண்ணாங்க, மத்திய பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டது. 16வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 17வது கொஸ்டின் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த சம்மர் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இதுக்குமே பார்த்தீங்கன்னா இது நம்ம தனியாகவே நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ் ரிலேட்டடாக நமக்கு வந்துட்டு ஓமு, இந்த ரெசிஸ்டன்ஸு, வோல்டேஜ், இது சம் ரிலேட்டடாக வந்துட்டு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த கொஸ்டினையும் வந்து நம்ம வந்து ப்ரீஃபாக வந்துட்டு ஒரு வீடியோவே போட்டுருவோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்தால் எப்படி வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 2. சரிங்களா, ஓகே. 18வது கேள்வி பாருங்க. அடுத்து கொடுக்கப்பட்ட அறிக்கை நம்ம தான் சொல்லிட்டோம், இதெல்லாம் படிக்காதீங்க. அறிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு டேரெக்டாக வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு பூராமே என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கொடுத்துட்டாலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, வேல்யூ வந்து ஆட் பண்ணிடலாமா. ஐ வந்து 3ன்னு போட்டுக்கிறோமே. நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டுக்க. 2ன்னு கூட போட்டுக்கலாம். சரிங்களா, 3 போட்டோம் அப்படின்னா ஐயை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் பெருசு. சரிங்களா, அப்போ 4. என்னை விட எஸ் வந்து பெருசு, அப்போ 5. எஸ்ஸும் ஆரும் சமம், அப்போ அதுவும் 5. சரிங்களா, ஓகே. ஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரை விட பெருசு. சரிங்களா, ஓ வந்து ஓ ஆர் வந்து அதாவது ஆரை விட வந்து ஓ சிறுசு. சரிங்களா, அப்போ 4ஆக போட்டுக்கிறோம். அதான் சமம்னு கொடுத்துருக்கான். சரிங்களா, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கான். 4ஆக இருக்கலாம் இல்லை சமமாக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி, ஓகே. அடுத்து பாருங்க, எம்முக்கு அதாவது எம்மை விட ஓ பெருசு அப்படின்னா இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறோம், இதுக்கு வந்து எம்முக்கு வந்து 3 அப்படின்ற வேல்யூ வந்து கொடுத்துக்கிறோம். சரிங்களா, எம்முக்கு வந்து 3 அப்படின்ற வேல்யூ கொடுத்துக்குறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், 4 கொடுத்துருக்கோம். என்ன வந்து 4 கொடுத்துருக்கோம். சி அதாவது சி வந்து சிறுசு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதுக்கு ஒரு 3 அப்படின்னு வேல்யூ வந்து கொடுத்துக்குறோம். சரிங்களா, சரி. இப்போ கவனிங்க, என்னை விட எம்மு பெருசு அப்படின்னு கொடுக்குறான். என்ன கொடுத்துருக்கோம், 4 அப்படியே எடுத்து எழுதிக்கிற வேண்டியதான். எம்முக்கு என்ன போட்டிருக்கோம், 3. எம்மை விட என்ன பெருசா கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா எண்ணு தான் பெருசு, எண்ணு தான் என்னது பெருசா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அது வந்து தப்பு. 2வது பாருங்க, ஓ வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓக்கு வந்து 4 அப்படின்ற வேல்யூ இருக்கு. சரிங்களா, ஓக்கு 4 அப்படின்ற வேல்யூ இருக்கு. இப்போ பாருங்க, ஓ வந்து பெருசா இருக்கு, எண்ணு வந்து சிறுசா இருக்கு அப்படின்னு சொல்றான். சரிங்களா, எண்ணுக்கும் எவ்வளோ வேல்யூ தான் கொடுத்துருக்கோம், 4 தான் கொடுத்துருக்கோம். ஓக்கும் என்ன வேல்யூ தான் கொடுத்துருக்கோம், 4 அப்படின்ற வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா, 4 விட பெருசா இருக்கு இல்லாட்டி சமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெருசா இருக்கா கிடையாது. ஏன்னா ஓ ஈக்குவல் டு என் அப்படின்றத நம்ம கொடுக்கறது வந்து கரெக்டா நமக்கு வந்திருக்கு. அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே என்னதான் தப்பா தான் இருக்குது. 2 முடிவுகளும் என்ன பண்ணவில்லை, பின்பற்றப்படவில்லை அப்படின்றதான் என்னது நமக்கு வந்து சரியான விடையா வந்து இருக்குது. அப்ப என்ன ஒரு ஆப்ஷன் வந்து பில வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ வேல்யூ கரெக்டாக போட்டு அந்த வேல்யூக்கான நம்பர்ஸ் எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா
சரிங்களா? எந்த பக்கம் நமக்கு பெருசாக இருக்கோ அதை தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஸோ 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, 19வது கொஸ்டின் பெருசாக கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே, பார்த்துக்கலாம். பை சார்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பை சார்ட் கொடுத்துட்டு இதுக்கு கேள்விக்கு தகுந்த மாதிரி பதிலளிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட மாநிலங்களில் ஒட்டுமொத்த மக்கள் தொகை மொத்தமாக இது சேர்த்து மொத்தமாக 100% மக்கள் தொகை எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 44,94,000. சரிங்களா? 44,94,000 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஊபியில், அதாவது ஊபி மீன்ஸ் என்னென்னா, யூபின்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஆண் மற்றும் பெண்களுடைய விகிதம் வந்து கொடுத்துருக்கான் 3:2 அப்படின்றது வந்து ஆண், இது வந்து பெண் அப்படின்ற விதத்தில் இருக்காங்களாமா. அப்போ 2019 யூபியில் ஆண்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 100% மக்கள் தொகை கொடுத்துட்டான். யூபி வந்து 31% வந்து யூபியில் இருக்காங்களாமா. சரிங்களா? இப்போ என்ன 100% 44,94,000 அப்படின்னா 31% எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா என்னது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கிடைச்சிருமா? இங்கே பாருங்க, இது 100% அப்படின்னா ஒரு 0 அடிச்சிட்டோம்னா இது வந்து 10%, இன்னொரு 0 அடிச்சிட்டோம்னா இது வந்து 1%. அப்போ 44,94,000 அப்படின்றதா எத்தனை? 1%. புரியுதுங்களா? நமக்கு எத்தனை சதவீதம் தேவை? 31% தேவை. அப்படியே 31 போட்டுக்கிற வேண்டியதான். 0 4 9 4 4 0 4 12 மிச்சம் 1 9 3 27 28 மிச்சம் 2 4 12 13 14 4 மிச்சம் 1 4 12 13 0 4 1 மிச்சம் 1 12 13 மிச்சம் 1 9 3 1. அப்போ 31%ன்றது எவ்வளோங்க இருக்குது? அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? மொத்த மக்கள் தொகை 13,93,140 பேர் இருக்காங்க. 13,93,140 பேர் இருக்காங்க மொத்தமாக. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே தான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். முதல் வந்து 100% சொல்லி இந்த வேல்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. 100% நமக்கு என்ன பெண்ணாக கண்டுபிடிச்சிருக்கோம்? 31% இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை மொத்த மக்கள் தொகை கண்டுபிடிச்சிருக்கோம். 13,93,140 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது வந்து மொத்த பங்கு எவ்வளவு அப்படின்னா 5 பங்காமா. ரெண்டையும் நம்ம கூட்டணும்னா எவ்வளோ வருங்க? 5 பங்கு. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? ஆணும் பெண்ணும் சேர்த்தா மொத்தம் எத்தனை பங்கு? 5 பங்குகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பங்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு பங்கு கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்க, ஒரு பங்கு கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு வகுத்தல் 5 போட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடும்? நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிரும். சரிங்களா? கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஓகே. பாருங்க, இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 5 ஒரு 5 5 இதை அடிச்சிருக்கேன். 2 5 10 மிச்சம் வந்து 3 7 5 35 மிச்சம் வந்துட்டு 4 8 5 40 மிச்சம் வந்து 3 6 5 30 மிச்சம் வந்து 1 மறுபடியும் 2 5 10 மிச்சம் வந்து 4 8 5 40. அப்போ என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குங்க? 27 86 28 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பங்கு 5 பங்குல ஒரு பங்கு. அதாவது மொத்த பங்கு எவ்வளவு? மொத்த பங்கு வந்துட்டு 13,93,140 அப்படின்றது 5 பங்கு. ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 86 28. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2,78,628. இது ஒரு பங்கு. அப்படின்னா ஆண்களுடைய பங்கு எத்தனை? 3 பங்கு. 3 பங்கு. அப்போ என்ன செய்யணுங்க? அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு இதை எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம எல்லா வேலையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சரில் மறுபடியும் இன்னும் ஒரு வேலை இருக்குது. இதெல்லாம் சும்மா தான், கூட்டல் கழித்தலுக்கு தெரிஞ்சுதான் நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். நமக்கு ஃபார்முலா கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரிங்களா? 27 86 28. இப்போ ஆண்களுடைய பங்கு எத்தனை? 3 பங்கு. இதை கொண்டு போய் பெருக்கணும்னா ஆன்சர் வந்து வந்துடும். சரிங்களா? பெருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். பாருங்க, வெட்டா 24 மிச்சம் வந்து 2 2 3 6 7 8 6 3 18 மிச்சம் வந்து 1 முவெட்டா 24 25 மிச்சம் 2 7 3 21 21 21 2 23 மிச்சம் 2
2 6 8 83 58 84 இருக்கா? அக்யூரேட்டா இருக்குது. ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ 35 58 84 8,35,884 அப்படின்றத நமக்கு சரியான விடை. சரிங்களா? என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத மறுபடியும் ஒன்ஸ் சொல்லிடுறேன். மொத்த சதவீதம் வந்துட்டு 100% வந்துட்டு 44,94,000. இல்லை 31% கண்டுபிடிக்கணும். அது வந்து உத்தரப்பிரதேச மக்களுடைய மக்கள் தொகை. அந்த மக்கள் தொகையில் நமக்கு என்ன பண்ணணும், அந்த மக்கள் தொகை தான் நமக்கு உத்தரப்பிரதேச மக்கள் தொகை. அந்த கிடைச்சிருக்க விடை தான் மொத்த பங்கு 5 பங்கு. அந்த 5 பங்கு அதாவது கிடைச்சிருக்க விடையை வந்து 5ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்குது. இந்த ஆன்சர் என்ன செய்யணும், ஒரு பங்கு நமக்கு 3 பங்கு தேவை. ஆண்களுடைய பங்கு 3 பங்கு, 3 மறுபடியும் பெருக்கணும் அப்படின்னா சரியான விடை வந்து நமக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 19க்கு என்னங்க ஆன்சரு? ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அட்டவணையை படித்து அவருக்கு சரியான கேள்வி வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட்டாக சுரிக்கிறோம், பெரிய கேள்வியாக இருக்குது. ஓகே, இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் தொகை சதவீதம் ABCD, கிராம ABCDEF வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. 2011 கிராமங்களில் மக்கள் தொகை விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மக்கள் தொகை விகிதமா? சரிங்களா? சரி, கிராமங்களுடைய மக்கள் தொகை விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. 2021 ஆண்டில் டி கிராமத்தில் மக்கள் தொகை, டி கிராமத்தில், டி எங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. டி எவ்வளவு? 18%. டி கிராமத்தினுடைய மக்கள் தொகை வந்துட்டு 70,200. அதாவது டி வந்து பாருங்க 18%. 18% மக்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 70,200 இருக்காங்க. அடுத்து பாருங்க, அந்த ஆண்டில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள எஃப் கிராமத்தினுடைய மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எஃப் கிராமத்துக்கு மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? எஃப் என்ன இருக்குது? எஃப் வந்து 13 இருக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ நம்ம 18% மக்கள் தொகை வந்துட்டு 70,200 அப்படின்னா 100% மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் வந்து அதில் கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அது வந்து எஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் போடுங்க. நான் வந்து ஃபார்முலா இல்லாமல் மெத்தட் வந்து நம்ம போடுறோம். சரிங்களா? ஓகே, 18% தான் 70,200 அப்படின்னா 100% அப்படின்றது என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 100% அப்படின்றது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை என்ன செய்யலாம், நான் மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்தேன். 18% அதான் 70,200 அப்படின்னா 100% வந்து என்ன, இது என்ன செய்யலாம், இதையும் மட்டும்தான் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். இது எல்லாத்தையும் என்ன செய்யலாம், இதையும் அடிச்சு கொடுத்துக்கலாம், இதையும் அடிச்சு கொடுத்துக்கலாம், இதையும் அடிச்சு கொடுக்கலாம், இதையும் அடிச்சு கொடுக்கலாம். இது ரெண்டையும் மட்டும் தான் பெருக்கணும், குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். இப்போ 18 அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வருது விடையோ அதோட பெருக்கணும். 100 வந்து என்ன செஞ்சுக்கணும், ஸோ 100 வந்து நம்ம வந்து பெருக்கிற வேண்டியதான். சரிங்களா? 18 அடிச்சோம்னா என்ன வரும், ஸோ 18 3, ஓகே 3, ஓகே 39, 0. இப்போ 100% பார்த்தீங்க அப்படின்னா 39,00 வருது. அதாவது அடிச்சு கொடுத்தோம்னா வருது. மறுபடியும் 100 கொண்டு போய் பெருக்கணும்னா இன்னொரு 2 0 வந்து போட்டுக்கணும். அப்போ என்ன வருதுங்க, 3,90,000 அப்படின்றதான் என்னது 100%. 3,90,000 அப்படின்றதான் மொத்த 100%. இந்த 100%த்தில் மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா எஃப் 13% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ கவனிங்க, நான் தான் சொல்லியிருக்கேன் 1%ன்றது வந்து 100%ன்றது 3,90,000. மறுபடியும் நம்ம 10% வேணும்னா என்ன செஞ்சுக்கணும், ஒன்று வந்து அடிச்சுக்கணும். மறுபடியும் 1% என்ன செஞ்சுக்கணும், 1 0 அடிச்சுக்கணும். அப்போ 1%ன்றது எவ்வளவு, 39%. அதாவது 3,900 அப்படின்றது தான் 1%. இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை சதவீதம் தேவை, எஃப்க்கு வந்துட்டு 13% தேவை. அப்போ என்ன செய்யணும், அப்படியே 13 கொண்டு போய் பெருக்கிற வேண்டியதான். 3 27, 2 3 9, 10 11, அப்படியே 3,900 அப்படியே போட்டு வர வேண்டியதான். போட்டோம்னா எவ்வளோ கிடைக்குது, 50,700 அப்படின்றது எஃப். அதாவது எஃப் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, மொத்த மக்கள் தொகை வந்துட்டு 50,700 அப்படின்றது வந்துட்டு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ மறுபடியும் இன்னும் நம்ம கேள்விக்குள்ளே வரல, கவனிங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் கிராமத்தில் மக்கள் தொகையிலே என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியது. சரிங்களா? எஃப் கிராமத்தில் எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, 36% மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ 100% மக்கள் தொகை எவ்வளோ, எஃப் கிராமத்தில் மொத்தம் மக்கள் தொகை எவ்வளவு, 50,700 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்.
இப்போ 36% நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து வந்துடும். சரிங்களா? 1% வந்துட்டு 10%னா 50 70, 1%னா 507. சரிங்களா? 507 × 36 இதை நமக்கு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து வந்துடும். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18,252. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். 507 36 போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ நம்ம மறுபடியும் வந்து ஒரு டைம் சொல்லிடுறேன். சரிங்களா? இதுக்கு 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன். மறுபடியும் ஒரு டைம் ஓவராலாக சொல்லித்தரேன் பாருங்க. 70 200 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டி மக்கள் தொகை 18% தான் 70 200 அப்படின்னா நம்ம 100% கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 100% இருந்து என்ன செய்யணும், 1% கண்டுபிடிச்சு எஃப் கிராமத்துக்கு வந்து மக்கள் தொகை 13% இருக்கு இல்லையா, 13% கண்டுபிடிக்கணும். இந்த 13%த்துல 36% தான் என்னது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எஃப் கிராமத்து மக்கள். அதை கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். நமக்கு பெருக்கல் கழித்தல் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலாவில் போடுறவங்க போட்டுக்கோங்க. ஸோ இது ஃபார்முலா இல்லாமல் போடுறது. சரிங்களா? 20வது கொஸ்டினுக்கு அப்போ என்னங்க வரும்? ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான விடை. ஓகேவா? இந்த செஷனில் வந்து நம்ம 20 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த செஷனில் வந்து நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம், அடுத்தடுத்த 20 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய கணியன் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவையானவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் தொடர்பான மேலும் சந்தேகங்கள் இருந்தால் 7845454747 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். நன்றி, வணக்கம்.